ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்னைக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல 6 மைல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு இந்த இடம். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த மலைக்கு வந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா குன்னம்பிடாரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, இங்க வந்து ஒரு குன்னம்பிடாரி அப்படிங்கிற ஒரு சாமி ஒண்ணு இருக்கு. அந்த சாமி வந்து மலைக்கு மேலதான். இந்த மலைக்கு மேல எப்படி இருக்கு, அழகா இருக்கா அப்படிங்கறது நீங்களே வந்து பாருங்க. ரொம்பவுமே அழகா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா டேம் எல்லாம் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் சினிமாவெல்லாம் வந்து நிறைய சாங் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது இல்லாம ரொம்ப சூப்பரா இருக்கும். சின்ன சின்ன 2 குளம் இருக்கு, அதாவது தாமரை அள்ளி குளங்கள் 2 இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பசுமையா இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு லொகேஷனா இருக்கு. உங்களுக்கு மிஸ் பண்ணாம வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்தினுடைய லொகேஷன் கூட நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் லொகேஷன், அதுல கூட நீங்க பார்த்து வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 டே ட்ரிப்ல இந்த இடம் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வர்றீங்க அப்படின்னா இந்த இடம் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் போற வழி. இங்க வந்து ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்கு. இந்த விநாயகர் கோவில் வழியா தான் நம்ம இப்ப மேல போகிறது. பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க. கீழே வந்து நம்ம காரு 2 வீலர் எல்லாம் நிறுத்திக்கலாம். நிறுத்தி அப்படியே மேல போய்க்கலாம். மலை மேல ஏறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குங்க. இப்போ நான் வந்து இப்போ ஏறிட்டு இருக்கேன். நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. கீழே எல்லாம் ஒரு பாறை மேலதான் இருக்குதுங்க இந்த கோவில். குன்னம்பிடாரி அப்படிங்கிற இந்த சாமி வந்து பாறை மேலதான் இருக்கு. நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது. பாருங்க, மேல தெரியுது பாருங்க மலை. கொஞ்சம் தான் ஸ்டெப்ஸ் இருக்கு, மீதி ஸ்டெப்ஸ் இல்லை. மலை மேல இருந்து கீழே பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய சினிமா வந்து இங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த லொகேஷன் பார்க்கும்போதே தெரியும். இன்னும் நம்ம மேல போனா ரொம்பவுமே அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அந்த பாறையிலேயே செதுக்கி வச்சிருக்காங்க. இதுல இந்த ஸ்டெப்ஸ் வழியா தான் நம்ம மேல ஏறி போறோம். சூப்பரா இருக்கு. பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இருந்தாலுமே பாதியில வந்ததையுமே நல்லா இருக்கு. காத்தும் சூப்பரா வருது. மேல ஏறி பார்த்ததையுமே இந்த சுற்று வட்டாரம் ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு இருக்கு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். இங்கதான் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஷூட்டிங் எல்லாம் நடக்கிறதுங்க. இங்க வந்து டான்ஸ் சீன் எல்லாம் இங்க எடுத்திருக்காங்க. நிறைய படம் எடுத்திருக்காங்க. இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தாமரை குளம் ஒண்ணு இருக்கு பாருங்க. பாறை மேல தாமரை எல்லாம் இருக்கு. தாமரை பறிச்சுட்டாங்க, தாமரை இலை மட்டும்தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தாமரை குளம். இங்க வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம் தானுங்க. எங்க பாத்தீங்கன்னாலும் தென்னந்தோப்பாவே தான் இருக்கும். ஃபுல்லா இருக்கு தென்னந்தோப்பு பாருங்க. எங்க பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர்ல தென்னந்தோப்பு மட்டும்தான் இருக்கு. நம்ம இப்போ மேல மறுபடியும் ஏற போறோம். அடுத்த ஸ்டெப்பு. இந்த மலை மேல இருந்து பார்த்தா கீழே ஒரு டேம் தெரியுது பாருங்க. டேம்ல தண்ணி எல்லாம் ஃபுல்லா இருக்கு. இங்க ஒரு டேமு. கீழே பாத்துடலாமா? எட்டி பார்க்கலாம். கீழே ஒரு வீடுகள்லாம் இருக்கு. கீழே இன்னும் மேல போலாம். காத்து அப்படியே ஆள தள்ளுது.
ரொம்ப நல்லா இருக்கு. இங்க ஒரு மறுபடியும் ஒரு சின்ன தாமரை குளம் ஒண்ணு இருக்குதுங்க. காத்து ரொம்ப நல்லா வருது. எனக்கு பின்னாடி சைடு பாருங்க, கீழே வீடுகள்லாம் தெரியுதா, ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்டெப்ஸ், மறுபடியும் பாறையிலேயே ஒரு ஸ்டெப்பு. இதுல அப்படியே மேலே போயிடலாம். மறுபடியும் மேலே போறோம். இங்கிருந்து பார்க்கலாம் எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு. இந்த உயரத்துல இருந்து பார்க்காம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் மேல வந்துட்டோமுங்க. பாருங்க எவ்வளவு அழகா தெரியுது அப்படின்னு. மொத்தமே தென்னை மரம் தான். எங்க பாருங்க தென்னை மரம் தான் இருக்கு. தென்னந்தோப்பு தான் ஃபுல்லுமே. அது இல்லாம ரொம்ப லாங்ல இருக்கிற வீடுகள் எல்லாம் தெரியுது. சில ஊர்கள் எல்லாம் தெரியுது. டேமு, இதுதான் கோவிலுங்க. கோவில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால உள்ள போக முடியல. ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. குன்னம்பிடாரி அம்மனுடைய கோவில் இதுதான். உள்ள சாமி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்பதான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால நம்ம உள்ள போகல. வெளியுமே ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. பாறை மேல பாருங்க, வானத்தை முட்டி நிக்கிற மாதிரி இருக்கு இருந்து பார்க்கும்போது. இந்த பாறை ரொம்பவுமே நல்லா இருக்கு. இந்த பாறைக்கு மேல பாருங்க, இந்த சில புல்லெல்லாம் வந்துருக்குது பாருங்க, எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இந்த புல் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. காத்து ரொம்ப இருக்கு. பாத்தீங்கன்னால தெரியும் என் முடியெல்லாம் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்பவுமே அழகா இருக்கு மேல வந்து பார்க்கும்போது. எனக்கு கீழே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னந்தோப்பு தான். எனக்கு சூப்பரான லொகேஷன். உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஏரியாவுக்குமே வரலாம். நீங்க இப்ப கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் சுற்றளவில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணா இந்த இடத்துக்கு வரலாம். நீங்க வந்து ரொம்ப அழகா இருக்கு. அது இல்லாம கீழே ஒரு டேமும் இருக்கு. இந்த டேமும் கீழே போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேல பாறை மேல ஏறி இங்க சாமி எல்லாம் இருக்கு.
பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவுமே அழகா இருக்குங்க இந்த இடமெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம கீழே இருந்து ரசிக்கிறதுக்கும் மேலே வந்து பார்க்கறதுக்கும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா இந்த இடம் வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் இந்த மலை மேல இருந்து கீழே இறங்குறேன். குந்தம்பிடாரி மலை மேல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் குந்தம்பிடாரி மலையை பார்த்துருப்பீங்க, குந்தம்பிடாரி சாமி கோவிலை பார்த்துருப்பீங்க. இனி அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அது இனி முடியல. இனி கொஞ்ச நாள்ல அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சா இன்னும் கூட நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.